கேஎஃப்சி ஓனரோட பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வெளியில் வர மாதிரி இருக்குது. வந்ததுக்கப்புறம் ஒரு இட்லி கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவனுக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலை என்ன அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதையில் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுத்து அல்டிமேட்டாக அடக்கத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சூப்பராக ட்ராவல் போயிருக்கு அப்படின்ற படம் தாங்க இட்லி கடை. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சிவராமன். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு படத்தோட ரிவ்யூ இட்லி கடை. படம் எப்படி இருக்குன்னா, எமோஷன், கோபம் எல்லாத்தையுமே சூப்பராக கலந்து கொண்டு போய் ஒரு வெளிப்படையான பழிவாங்குதல், அந்த உணர்ச்சி தேவையில்லாதது, அதை ஒரு காமெடியாக கொண்டு போய் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு தனுஷ். அந்த விதத்தில் பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, டைரக்ஷன்லேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேலையும் சரி சூப்பராக பண்ணியிருந்தாலுமே ரியலாக ஸ்டோரி ஒரு ரியல் லைஃப்பில் இப்படிலாம் நடக்கணும்னு பார்த்தா இப்போ இருக்கிற சிலர்லாம் பண்ணுவாங்களா சில விஷயங்களை அப்படின்ற லெவலுக்கு தான் கதையாக தோணுது. பட் படமாக பார்க்கும்போது அந்த எமோஷன், கனெக்டு, ஒருத்தருக்குமான உணர்வுகள் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படிலாம் நடக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றத உணர்த்துற அளவுக்கு படம் போயிட்டு தாங்க படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ். படத்தில் வில்லனாக வந்திருந்த நம்ம அருண் விஜயா இருக்கட்டும், அவருக்கு அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தவராக இருக்கட்டும், அப்புறம் ஹீரோயினாக 2 ஹீரோயின் வந்திருப்பாங்க. 2 ஹீரோயினுமே வேற லெவல் மாற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவான தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். இட்லி கடைக்கு ஓனராக இருக்கும்போதும் சரி, கேஎஃப்சி ஓனரோட பொண்ணுக்கு மருமகனாக போகிற கேரக்டராக பண்ணியிருந்ததும் சரி, ஸ்டார்டிங்கில் 2லையுமே அந்த லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறது தனுஷோட ரொம்ப பெரிய பிளஸுங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசு கேரக்டரில் அந்த ஒரு ஸ்டோரி லைன் ட்ராவல் ஆகுது. இந்த கடைக்கு ஏன் இவர் இட்லி கடையை எடுத்து நடத்துகிறார் அப்படின்றதுக்கு ஒரு பேக்ட்ராப்பாக ஒரு பெரிய கார்பரேட்டில் இருக்கும்போது அவருக்கு நடக்கிற அனுபவங்கள், அந்த பணக்காரங்களோட ஆதிக்கம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே டீட்டெயிலிங் பண்ணியிருந்தது படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ். சினிமோட்டோகிராஃபி, அந்த ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான, அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரம் ஏற்ற மாதிரி நம்ம அருண் விஜயை தூக்கி போட்டு வச்சு அந்த அருண் விஜயமே பயங்கரமான வில்லன் அப்படின்னு காட்டிட்டு அப்புறம் ரிவேஞ்சுக்கு பனிஷ்மெண்ட்டாக கடைசியில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்க, மிரட்டிட்டு இருப்பாங்க. உண்மையாலுமே படம் ஒரு ஜாலியான ஃப்ளோவில் ஸ்டார்ட் ஆகி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் கடந்து கடைசியாக எவ்வளோ பெரிய ரிவேஞ்சாக இருந்தாலும் எல்லா விஷயமே நான் விட்டுவாங்கடா, வாழ்க்கை ரொம்ப பெருசுடா அப்படின்ற ஒரு புரிதலோடு இருக்கிற ஒரு மனுஷனா இட்லி கடைக்காரனை காட்டி இருக்கிறது இட்லி கடைக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ங்க.